அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ புத்த மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ உலகத்திலேயே 4000க்கும் மேற்பட்ட மதங்கள் இருக்குது. அந்த 4000க்கும் மேற்பட்ட மதங்களில் ஒரு முக்கியமான சிறப்பான மதம் அப்படின்னா இந்த புத்த மதம் தான். இந்த புத்த மதம் பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. குறிப்பாக நம்ம தமிழ் இலக்கியங்களில் மணிமேகலையிலையும், ரெண்டாவது குண்டலகேசி அப்படிங்கிற நூல்லையும் நம்ம நூலில் குறிப்பிட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த புத்த மதம் நிறைய கொள்கைகளை நிறைய தத்துவத்தையும் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள்லையும் நிறைய சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு 4 உண்மையை சொல்ல வருது. அந்த 4 உண்மைகள் என்ன அப்படின்னா, 1 ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு முதல் உண்மை. 2வது என்ன சொல்லுதுன்னா அன்பு. 3வது அகிம்சை. 4வது சமாதானம். இந்த 4 உண்மைகளை கடைபிடிச்சா வாழ்க்கையில சந்தோஷமா துன்பம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்த மதம் சொல்ல வருது. இது மட்டும் இல்ல, இந்த புத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களும் இதை பத்தி கடைபிடிக்கிறவங்களும் வாழ்க்கையில துன்பமே பட மாட்டாங்க. அப்படி இவர் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் இந்த உலகத்துல எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா அவர் ஒரு தனி துறவியா வாழ்ந்தாரு. அதனால எல்லா மதத்திலையும் சிறந்த மதம்